என்னத்தே விஜயங்க? நல்லா உறங்கிட்டு இருக்காமா, அதான் எழுப்பாம வந்துட்டேன். என்னத்தே எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறோம், அவன் மட்டும் அங்க கிடக்கான்ல. எழுப்புவோன்னு தான் பெரிய பொண்ணு நினச்சேன். ராத்திரியெல்லாம் ஒரே மண்டை குடைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு கிடந்தான். அதனால ஒரு மாத்திரையை போட்டுட்டு தான் படுத்தான் பார்த்துக்க. சரி, அந்த மாத்திரை போட்டதுனால அசதியாக இருக்கும்ல, அதனால தூங்கியான்ட்டு நானும் எழுப்பாம வந்துட்டேன். அப்படியா? சரி தப்ப உறங்கட்டு. மாத்திரை போட்டதுக்கு நல்லா ஒரு மாதிரி தான் வரும். நல்லா தூங்கி எடுத்து எந்திரிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய பொண்ணு இதுனுங்க. அவளும் உறங்கியாங்க. அதாங்க எனக்கும் ஒரே ஆச்சரியம். எப்பயும் கோழி கூவதுக்கு முன்னாடி 5 மணி 6 மணினா டான்னு அலாரம் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துரும் நம்ம பிள்ளை. சரி, அவளுக்கும் ரொம்ப அசதியாக இருக்கும் போல. உறங்கிட்டு கிடக்கா இன்னும். நானும் சத்தம் இல்லாமல் சரி சமைக்கிற வேலைலாம் கிடந்தா சரி அவளும் முடிச்சிட்டானா அவளை பார்க்கணும். அதனால் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். ரூமில் தான் உறங்கிட்டு கிடக்கா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன். நல்லா உறங்குனா. அதனால தலைவாணி 4 சுற்றி வச்சு விட்டுட்டு வந்துட்டேன். இனியும் முழிச்சா மேடம் சத்தம் கொடுப்பாவ. வெடி வெடிக்கதை பார்த்துட்டு கிடந்தால, வெடிக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டால, அதனால அசதியாக இருக்கும். ஆமாத்த. சரி, எதுக்கு எல்லாரும் மூஞ்ச மூஞ்சி பார்த்துட்டு கிடக்கியே? அதான் முந்தி இலையில இட்லி போட்டு வச்சாச்சுல, சாப்பிடுங்க எல்லாரும் அள்ளி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. இன்னைக்கு கறி குழம்பு நான் செய்யலை. அதனால எல்லாம் தைரியமாக எடுத்து நிறைய நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா சின்னத்தை தான் குழம்பு வச்சாவே இட்லி வச்சாவே எல்லாம் அவிய செஞ்சது தான்ப்பா. பரவாயில்லையே பெரிய பொண்ணு, உன் கையால இருந்து ஒரு நாளாவது விடுதலை கிடைக்கி. என்ன சொன்னீங்க? என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நான் சாப்பிட ஆரம்பிக்கேன்னு சொன்னேன். ஏட்டி, என்ன என் மகனை மிரட்டிட்டு இருக்கா? ஐயோ, உங்கள் மகனை யாராவது மிரட்ட முடியுமோ சொல்லுங்க. மகனுக்கு ஒன்றுனா முந்தி அடிச்சிட்டுலாம் வந்துடுவியே. சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏட்டி, நீயும் ஒரு இலையை போட்டு எங்கள் கூட உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இல்லத்தே இருக்கட்டும். இப்போ நீங்கள் சாப்பிட்றிய குழம்பு எதுவும் வேணும்னா யார் ஊற்றுவா சொல்லுங்க. குழம்பு வேணும்னா ஆளுக்கு ஊற்றிக்கிடுவாவுமைன்னு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இருக்கட்டியா, நான் பிறவு சாப்பிடியா, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன ஞம், 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 ஞம். ஏன் தே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் கிடக்கும், ஒவ்வொரு வீட்டில் கிடக்கும். எத்தனையோ நேரம் சாப்பிடியும் தனியாக. ஆனால் பாருங்கள், ஒரு விசேஷம்னு வந்த உடனே எல்லாரும் கூடி ஒன்றா உட்காந்து சாப்பிடியது நல்லா இருக்குல்ல. ஆமாம்மா, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருக்க ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. என்ன செய்ய, கொஞ்சம் ஊர் தள்ளில என்ன கட்டி கொடுத்துட்டாவே எங்கள் அம்மா. அங்கே கட்டி கொடுத்தா என்னத்தே? உங்கள் அக்கா வீடு இங்கே இருக்குது. நீங்கள் நினச்சா போனால் இங்கே வந்து இருக்கலாம், தங்கலாம். யாரும் உங்களை என்ன சொல்ல போகிறா? தங்கலாம் தான், இருந்தாலும் நம்ம பொழப்பையும் பார்க்கணும்லம்மா. அதுவும் சரிதான் தே. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. இனி விஜய்க்கும் தினேஷ்க்கும் ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்கன்னா அவிய பொழப்ப பார்த்துக்கிடுவாவ. ஆளாளுக்கு குடும்பஸ்தன் ஆயிடுவாவ. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உங்கள் அக்கா கூடயே இருங்க. இதே தான் நான் எங்கள் அக்கா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் பெரிய பொண்ணு. ஏக்கா, 2 பேர்த்தும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் உன்ட்டையே வந்துடுவேன், என்ன பார்த்துக்கிடுவியான்னு பல தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா? என்னத்தே, அப்போ அவியலுக்கும் வயசாயிருக்கும்ல. உங்கள் 2 பேர்த்தையும் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். நீங்கள் இல்லாதது தான் ஒரு குறையா இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அவியலும் இருந்தவனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கடையை பார்க்கணும் இல்லைம்மா. உங்கள் மாமா கடையே சாத்த மாட்டாவை பார்த்துக்க. 2 நாள் கடை சாத்தினதே ரொம்ப பெரிய விஷயம். அக்காட்ட கேளு, என்னைக்கும் சாத்த மாட்டாவ. இந்த இப்பெல்லாம் வியாபாரமே குறைஞ்சிட்டு பார்த்தியா, அதனால தான் கடையை சாத்திட்டே வந்தாவ. அப்படியாத்த? கடையை சாத்த மாட்டாவளோ எதுக்குமே? ம், எதுக்குமே சாத்த மாட்டாருமா. அவர்கிட்ட யாராவது வந்து பொண்டாட்டி பிள்ளைகள் முக்கியமா இல்லை கடை முக்கியமான்னு கேட்டால் கடன் தான் சொல்லுவார். தொழில் அவ்வளோ ஒரு மதிப்பாக பக்தியாக பார்த்துக்கிடுவார். ஆனால் அவர் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்க போய் தான் இன்றைக்கி நாங்கள் நல்ல காசு பணத்தில் கடவுள் பேரை சொல்லி நல்லபடியாக இருக்கோம். அது கரெக்டு தான் தே. உழைக்க வேண்டிய வயசில் என்றைக்கும் உழைச்சாதான் நம்ம பிற்காலத்தில் நல்லா இருக்க முடியும், பார்த்துக்கிடுங்க. ஆமாம்மா, எப்பயுமே மாமா கையோட கூட்டிகிட்டு போயிடுவாவ. ஆனால் இந்த தடவை ஏதோ சரின்னு இருந்துட்டு வான்னு விட்டுட்டு போயிட்டாவ. சரசக்கா, வாட்டி ராணி. என்னக்கா ரோட்லேயே உட்காந்து பூ கட்டிய மாதிரி தெரியுது? ஆமா ராணி, வயலுக்கு வந்த பார்த்துக்க. அதான் அதுலேருந்து பூவெல்லாம் பறித்தேன். கூறாப்பா தான் கடந்துல. சரி, வெயிலும் இல்லை, அப்போ உட்காந்து இங்கேயே கட்டுவோன்னு உட்காந்துட்டேன். சரி சரிக்கா. நீ இருந்தாலும் இங்கே போகிறதுக்கு வந்து அப்படியே உட்காந்துட்ட. மேற்க ஒரு ஆள் ரூபா தர வேண்டியிருக்குக்கா. ரொம்ப நாளாக தராமல் கிடந்து இன்னைக்கு தான் ஃபோன் போட்டு வர சொன்னார், அதான் வந்தேன். சரி, போகிற வழியில் நீங்கள் இருந்தீங்களா, சரி செத்த நேரம் பேசிட்டு போவோன்னு அந்த அளவு உட்காந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அவரே இன்னைக்கு தான் ஃபோன் போட்டு தாரேன்னு சொன்னாருன்னு சொல்லியா? அப்புறம் நீ நேரம் பிந்தி போய் அவர் எங்கேயும் வெளியே போயிட போகிறாரு. போமாண்டாருக்கா. ஃபோன் போடும்போதே இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பேன், வந்து வாங்கிக்கிடுங்கன்னு தான் சொன்னார். நான் தான் சரி இப்போவே கையோட போவோன்னு வந்தேன். செத்த நேரத்தில் எங்கேயும் போயிட மாட்டார். ஆ சரிம்மா. பூவை நல்லா சேர்த்து சேர்த்து அழகாக தொடுத்துருக்கீங்களே. எனக்கெல்லாம் அப்படி பூ தொடுக்கவே வராது தெரியுமா? என்ன சொல்லியா ராணி, நீ பூ தொடுத்துட மாட்டியா? நான் இன்னும் பூக்கட்ட படிக்கையே இல்லை. நானும் ஆரம்ப காலத்துலேருந்து கட்டி கட்டி பார்ப்பேன், வரவே செய்யாதா. அதை அந்த ஆளை கடுப்பில் போட்டுருவேன்.
இப்போ வரைக்கும் பிள்ளைகள் ஆசையாக கேட்டால் ஒன்று பூவை கோர்த்து கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா வாங்கி தான் கொடுப்பேன்க்கா. அட என்ன ராணி, நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே கட்டுவேன் தெரியுமா. எங்க அம்மா எவ்வளோ பூ கொண்டு வந்தாலும் ஒத்தாளா கட்டிவிடுவேன். பரவாயில்லையேக்கா. ஏட்டி சொல்லு. நான் நம்ம வயலுக்கு வந்தேன். அங்கே செத்தல பூ கிடந்து அதை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் வயலுக்கு பக்கத்தில். மாட்டி எந்த கோயிலுக்கு டீ? சரி சரி, யாரெல்லாம் வரா? போகிறதுக்கு முந்தி இங்கே வாட்டி, அம்மா பூ கட்டி வச்சிருக்கேன், அதையும் வச்சுட்டு போ. ஆ சொல்லிடுறேன். ராணி, நம்ம பிள்ளைகளெல்லாம் கோயிலுக்கு போகிறாவலாம். அதான் உனக்கு சொல்லியதுக்கு சுவாதி ஃபோன் போட்டு பார்த்தாலும் உன் ஃபோன் வீட்டில் கிடக்கான்ல, அதான் நான் உன் கூட தான் உட்காந்துருக்கேன்னு உன்கிட்ட சொல்ல சொன்னான். அப்படியா? சரி சரிக்கா. என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போறாளுவ. ஆமாம்மா, நம்மளும் எங்கேயும் கூட்டிட்டும் போகலல்ல. தீபாவளி லீவே முடிஞ்சிட்டு அவளுகளுக்கு. பாவம் அவளுகளும் வீட்டில் உட்காந்து போர் அடிச்சிட்டு போல. சரி எங்கேயாவது போயிட்டு வரட்டு. அடடே மக தாவணியெல்லாம் உடுத்திருக்கா. மற்ற நாள் உடுக்க சொன்னாலும் உடுக்க மாட்டேன். ஆமாம்மா, எங்கேயாவது கோயிலுக்கு அந்த மாதிரி போனாதான் தாவணி உடுக்க முடியும். நீங்க போற பக்கம்லாம் தாவணியை உடுத்துட்டு வர சொல்லுவியே, அதான் நான் உடுக்க மாட்டேன். சுவாதி எங்கம்மா? கிளம்பிட்டு இருக்காவத்தே. நான் இப்போ போய் அவியலை தான் கூட்டிட்டு போவேன். யாரெல்லாம் போறியட்டி? நானு, கீர்த்தி அக்கா, அப்புறம் லித்தி அக்கா, சுவாதி அக்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன. இந்தாம்மா பூப்பிடி. சரி தே, போயிட்டு வரேன். அப்பாடா, கோயிலுக்கு வர எவ்வளோ நேரம் ஆயிட்டு பார்த்தியா? ஆமாம், அப்புறம் சீக்கிரம் கிளம்பணும். பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தா இப்படித்தான். ஏய், யார்கிட்ட லேட்டாக கிளம்புனது? நீ தானே கிளம்ப லேட் பண்ண? ஐயடா, நீ தான் லேட் பண்ண. நல்லா சொல்லுவேன். ஆமாம், நல்லா சொல்லுவேன். ஐயாப்பா. ஏட்டி திவ்யா, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்கோம், என்ன எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல கீர்த்தி அக்கா, என் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்க யாருமே நம்ம ஊர்ல கிடையாது. எல்லாரும் பக்கத்து ஊர்க்கார பிள்ளைகள் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா உங்களுக்கு பாருங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒன்னாவே இருக்கிய. ஒரே ஸ்கூல் படிச்சிய, இப்போ ஒரே காலேஜும் படிச்சிட்டு இருக்கிய. எங்க போனாலும் ஒன்னாவே போறிய. அதை பார்க்கும்போது லைட்டா பொறாமையாவும் இருக்கு. நீங்க சின்ன குழந்தைகள் மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறது காமெடியா இருக்குக்கா. நானும் இவளை எப்படியா துரத்தி விட்டுறலான்னு தான் பார்க்கேன். உங்கள் அக்கா தான் போகவே மாட்டேக்கா. அதே தான் திவ்யா, நானும் இவ எப்போதான் போவாளோன்னு தான் இருக்கேன். ஆஹா, இப்போ இப்படிதாக்கா சொல்லுவிய. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாருங்க எப்பதான் பாப்பமோன்னு இருக்கும். நான்லாம் என் லித்தியாவுக்கு தூரமாக மாப்பிள்ளை வந்தால் ஒத்துக்கிடவே மாட்டேன். பக்கத்தில் இருந்தால் தான் நான் ஒத்துக்கிடுவேன் தெரியுமா. அவள் தூரமாக இருக்க ஏதாவது ஊருக்கு போகணுன்னு நினச்ச மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னாலும் நடுவில் பூந்து ஏதாவது குழப்பி விட்டுருவேன். நம்ம பக்கத்து ஊர், நம்ம ஊரை சுற்றி எங்கேயாவது போயிட்டு வர தூரத்தில் இருந்தால் தான் இவன் மாப்பிள்ளையே ஓகே சொல்லணும்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். பார்த்துக்க, இப்படி ஒருத்தி என் கூட இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் எப்படி பிரிவோம்? என்றைக்கும் ஒன்றா தான் இருப்போம். உண்மையாவே உங்க நட்பை பார்த்தா பொறாமையாதாக்கா இருக்கு. 2 பேருக்கு வீட்டுக்கு போகணும்னா சுத்தி தான் போடணும். ஏன் திவ்யா, உங்ககிட்ட மட்டும் நாங்கள் என்ன அக்கா மாதிரியா பழகியோம், ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகியோம். நீயும் எங்கள் கூட ஜாலியாக பேசலாம், எங்கனாலும் எங்கள் கூடயே வரலாம் என்ன. சரிக்கா. அம்மா தாயே, என்னை நல்லபடியா வச்சுக்க. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கம்மா. எங்க அப்பா அம்மாவை நல்லபடியா வச்சுக்க. நல்ல உடல் சுகத்தை கொடு. அடடே, நம்மாளு கோயிலுக்கு வந்தது நல்லதா தான் போச்சு போல் இருக்கே. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்கணும். அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். எனக்கும் குடும்பம் குட்டின்னு அழகான வாழ்க்கையை கொடுமா தாயே. இதெல்லாம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பண்ணி கொடு என்னம்மா. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் பார்த்தியா, அதில் நல்ல மார்க் எடுத்து நல்லா படிக்க எனக்கு உதவி பண்ணுமா. வாழ்க்கைக்கு உதவி பண்ணணுமா, அழகான குடும்பம் வேணுமா, கொடுத்துருவோம். இன்னைக்கு என்னமோ கோயில்ல யதார்த்தமா தான் பார்த்துருக்கோம். ஆனா அவ புரிஞ்சுக்கிடவே மாண்டா. நம்மள தான் ஏசுவா. அவளுக்கு முந்தி நம்ம ஏசிட வேண்டிதான். இவனா? ஐயோ, இவன் தொல்லையே தாங்க முடியல. என்னங்க நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ஹலோ மிஸ்டர், நான் என்ன பண்ணேன்? நான் போற பக்கம்லாம் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேனா? ஆமா, இப்ப நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்களா? ஹலோ, உங்களை ஃபாலோ பண்ணியது ஒன்றும் என் வேலை கிடையாது என்ன. அப்படி ஒன்றும் தெரியலையே. இது வரைக்கும் நம்மளும் பல தடவை இப்படி மீட் பண்ணிட்டே இருக்கோம். ஒருவேளை நமக்குள்ள எதுவும் இந்த அம்மன் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ? அப்படிலாம் சேர்த்து வைக்கணும்னு நீங்க யாரும் நினைக்கல. வீணா கற்பனை கோட்டெல்லாம் கட்டாதியே என்ன. அதெல்லாம் நீங்க சின்ன பிள்ளை, உங்களுக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் காதுல இந்த பொண்ணுக்கு அழகான வாழ்க்கை கொடுக்கணும், குடும்பம் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் ஆளுன்னு யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சுங்க. ஐயோ, வேண்டினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டான் போல் இருக்கே. ஏங்க, நீங்க படிச்சவங்க தானே, இப்படிதான் பண்ணுவீங்களா? அடுத்தவங்க என்ன வேண்டுறாவன்னு இப்படிதான் ஒட்டு கேட்கறதா?
ஐயையோ, நான் உங்க வேண்டுதல் எல்லாம் எதுவும் கேட்கல. என் காதுல யாரோ சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சது. தெரியும் தெரியும். சரிம்மா தாயே, உங்க வேண்டுதலை நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா வேண்டுங்க. நான் கிளம்பியேன். முதல்ல அதை செய்யுங்க. ம். போற பக்கம்லாம் இவனும் வரான். உண்மையாவே இவனுக்கும் நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. நடக்குது நடக்கும். நம்ம இப்பவே கற்பனைலாம் வளர்க்கக்கூடாது. பார்த்துக்கிடுவோம். நல்லா தான் இருக்கான்.